நீங்க சொன்னது இந்த மூச்சி தான். பேசி நீங்க பேசுறது டிஸ்டர்ப் ஆகுது. எதுக்கு கட்டிக்கிட்டு பேசிட்டீங்க? நான் சொல்றேன்ல முடிச்சோம்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு சரி வந்து எப்படி கத்துக்கோங்க. உட்காந்து நீங்க வந்து நம்ம எவ்வளவுதானே பெரிய இது மாதிரி ஓவரா பேசிட்டீங்க. அறிவாளித்தான் ஏன் கூட பேசுறீங்க? ஒரிஜினல் பிரச்சனை ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போடுவேன். பேசி வர வச்சு நீங்க எப்படிதான் பேசுறீங்க? உங்களுக்கு ரெஸ்பான்சிபிளா பேசுறீங்க. அதான் நான் பேசுறீங்க. பேச்சு படி யார் வெளியே போறாங்க? வெட்டியா இருக்கலாம். ஹலோ மை டியர் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. மனிதேஷ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் பாதி பேருக்கு மேலே மோஸ்ட் ப்ராபப்ளி குக் வித் கோமாளி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரியாலிட்டி ஷோவை பார்த்துருப்பீங்க. அட்லீஸ்ட் அதை பற்றி கேள்வியாவது பட்டிருப்பீங்க. பிகாஸ் தமிழ்நாட்டில் பிக் பாஸ்க்கு அப்புறமா அதிகப்படியான மக்களால் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஷோனா நம்ம குக் வித் கோமாளியை சொல்லிடலாம். அந்த குக் வித் கோமாளியை இந்த வருஷம் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஆங்கர் மணிமேகலை அவங்க இப்போது குக் வித் கோமாளியிலிருந்து நான் விலகிறேன், இதுக்கு மேலே நான் இங்கே ஒர்க் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக விலகிருக்காங்க. அவங்க நார்மலாக விலகாமல் தன்னோட ஆதங்கத்தை இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மூலிமா தெரிவிச்சிருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, I always committed 100% of my hard work in whichever program I am committed to, but nothing is important when it comes to self-respect அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Not even fame, money, profession, opportunities or whatever, never mind. Everything is secondary when it comes to self-respect. Hence, I walked away from it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மணிமேகலை அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் இதை மட்டும் சொல்லாமல் அதே ப்ரோக்ராமில் இப்போது கண்டஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு ஃபீமேல் ஆங்கரை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது விஜய் டிவி பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் அவங்க பேரை மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் அவங்க சொன்ன விதத்தெல்லாம் வச்சு பார்த்தா அது பிரியங்காவை தான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றது நமக்கு வெளிப்படையாகவே தெரியும். ஸோ மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் என்ன ப்ராப்ளம் அண்ட் ஏன் மணிமேகலை குக் வித் கோமாளியிலிருந்து விலகினாங்க அப்படின்றத பற்றி முழு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மை டியர்ஸ், என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் குக் வித் கோமாளி எல்லாம் பார்க்குறது கிடையாது. பட் இன்டர்நெட்டில் வந்த செய்திகளை வச்சு என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் உங்க முன்னாடி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, குக் வித் கோமாளி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ரியாலிட்டி ஷோ 2019 வருஷம் விஜய் டிவியில் ஆரம்பித்து ஸ்டில் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு சீசன் சொல்லிட்டு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ 4 சீசன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு இப்போது 5வது சீசன் அப்படின்றது போயிட்டுருக்கு. கடந்த 4 சீசன்களை அந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹோஸ்ட் பண்ணி ஆங்கரிங் பண்ணவங்க விஜய் டிவி பிரியங்கா. உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சூப்பராக இந்த ப்ரோக்ராமை எங்கேஜிங்காக கொண்டு போகிறதுல அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. ஸோ ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ரோக்ராமை லீட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதன் மூலிமா பயங்கர ஃபேமஸாகவும் ஆச்சு இந்த ப்ரோக்ராம். மக்களால் அதிகமாக விரும்பக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி ஷோவாக இந்த குக் வித் கோமாளி அப்படின்றது வளர்ந்துச்சு. ஸோ இந்த வருஷம், அதாவது 5வது சீசன் இந்த வருஷம் ஒரு மாறுதலுக்காக பிரியங்காவை ஹோஸ்ட் பதவியிலிருந்து எடுத்துட்டு இந்த ப்ரோக்ராமில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக களமிறக்கிருக்காங்க. ஒரு குக்காக இந்த ப்ரோக்ராமில் பிரியங்காவை களமிறக்கிருக்காங்க. அப்போ இந்த வருஷம் யாரா அந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மணிமேகலை தான் இந்த வருஷம் அந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களும் ரொம்ப நல்லா தான் லீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மணிமேகலை அந்த ப்ரோக்ராம்லேருந்து இதுக்கு மேலே என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, என்னால் இந்த ப்ரோக்ராமை ஆங்கரிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசிட்டு அந்த ப்ரோக்ராம்லேருந்து விலகிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மை டியர்ஸ், ஒரு ப்ரோக்ராமோட ஹோஸ்ட்னா அவங்களோட முக்கியமான வேலை என்ன? அந்த ப்ரோக்ராமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எப்போ ஆட் வரணும், இன்டர்வல்ஸ், பிரேக்ஸ், ஸோ இப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமை லீட் பண்ணுறது தான் அவங்களோட வேலை இல்லையா? மணிமேகலையோட கோபம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்த பிரியங்கா தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி மணிமேகலை அவங்களோட ஆங்கரிங் வேலையை பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களோட பிரியங்காக்குள்ள இருந்த அந்த ஆங்கர் பிரியங்கா, அதாவது கண்டஸ்டன்ட் பிரியங்காக்குள்ள இருந்த அந்த ஆங்கர் பிரியங்கா வெளியே வந்து மணிமேகலையை பேச விடாம நிறைய டைம் இன்டரப்ட் பண்ணிருக்காங்க. சொல்லிட்டு இருக்கிற போர்ஷன்ல ஆங்கர் பேசுறத தாண்டி அந்த இடத்துல இல்ல, எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் வந்து அதை பாத்துக்கிறேன், நீங்க உங்களுக்கு எதுவும் தெரியாது, 4 சீசன்ஸ் நீங்க என்ன பண்ணீங்க, 5th சீசன் நான் வந்துட்டேன்ல, இது இப்படிதான் பண்ணும் அப்படிதான் பண்ணும், ஒருத்தவங்க வந்து அந்த ஆங்கர் போர்ஷன்ல இன்டரப்ட் பண்ணி அதை டாமினேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது ஒரு 1 or 2 எபிசோட்ஸ், few எபிசோட்ஸ் ஓகே. ஸோ அதில் கடுப்பான மணிமேகலை
நிறைய டைம் போய் பிரியங்கா கிட்டையும் சொல்லியிருக்காங்க அண்ட் விஜய் டிவி டீம்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க நிறைய இன்டர்வியூ பண்ணுறாங்க, என்னால் என்னோட டியூட்டியை கரெக்டாக பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியும் எந்த விதமான சொல்யூஷனும் கிடைக்காதனால ப்ரோக்ராமில் அவங்களுக்கு எந்த விதமான மரியாதை அவங்களோட ஆஸ்பர் அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் படி தனக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் அங்கே மதிக்கப்படலை அப்படின்ற காரணத்தினால நான் அந்த ப்ரோக்ராம் வந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கான்டபான ஒரு பதிலை கொடுத்துட்டு விலகியிருக்காங்க. அந்த விலகத்துக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, லாட் ஆஃப் நெகட்டிவிட்டி அண்ட் டாமினன்ஸ் ஓவர்ஷேடோ த ஒரிஜினாலிட்டி ஆஃப் த ஷோ. திஸ் இஸ் நாட் த சேம் CWC, அதாவது குக் வித் கோமாளி, which I used to enjoy working before, so I am not part of it anymore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண குக் வித் கோமாளி மாதிரி இப்போ இருக்கிறது இல்லை, ரொம்பவே நெகட்டிவிட்டி டாமினன்ஸ்ன்றது அதிகமாயிடுச்சு. ஸோ அதில் என்னால் ஒர்க் பண்ண முடியல, நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மை டியர் வியூவர்ஸ், மணிமேகலை குக் வித் கோமாளிலிருந்து வெளியே வந்ததுக்கான காரணம். மணிமேகலைக்கான சப்போர்ட் அப்படின்றது ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிய வரும். ரொம்ப நிறைய பேர் அவங்கள சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களோட இந்த போல்டான டிசிஷனுக்காக அவங்கள அப்ரிஷியேட்டும் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் நான் மணிமேகலைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். பிகாஸ் என்னதான் விஜய் டிவி பிரியங்கா 4 வருஷமா இந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆங்கரிங் பண்ணி கொண்டு போயிருந்தாலும் இந்த வருஷம் அவங்களோட ரோல் அப்படின்றது ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் இருந்திருக்கணுமே தவிர ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தால் மணிமேகலையை டிஸ்டர்ப் பண்ணுறதா இருந்திருக்கக்கூடாது. என்னதான் அவங்க சீனியராக இருந்தாலுமே மணிமேகலைக்கும் அந்த ஃபீல்டில் 15 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அவங்களாலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ரோக்ராமை லீட் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ இவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்திருக்கணும் அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காவது அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும். அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு பாதிப்பு ஏற்பட்ட காரணத்தினால இப்போ அவங்க இந்த ப்ரோக்ராம் வந்து விலகிருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணப்போவாவது விஜய் டீம் அவங்க பேச்சை கேட்டு ஏதாவது ஒன்று ஆக்ஷன் எடுத்திருக்கலாம். பட் எதுவும் எடுக்காதனால இப்போ அவங்க விலகிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்கும், யார் புது ஆங்கராக வரப்போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் மை டியர்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யார் மேலே தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பாய்.